எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நாங்கள் பள்ளத்துக்கு வந்திருக்கோம். ஹலோ ஆல், நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? லாஸ்ட் வீக்கு ஒர்க்கில் இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு என் பொண்ணு 2 days ட்ரிப்பை பிளான் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்தது இந்த லீலா அஷ்டமுடி ரவீஸ் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு 5 star ரிசார்ட்டு. நகரத்தோட சப்தம், பொல்யூஷன் எதுவுமே இல்லாத ஒரு அமைதியான இயற்கையை நம்ம இங்கே ரசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ரிசார்ட்டோட இன் அண்ட் அரவுண்ட் பிளேசஸ். அரபிக்கடலோட பேக் வாட்டர் அல்ல காயல்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ளங்கை மாதிரி பறந்து விரிஞ்சு கிடக்கிற அஷ்டமுடி காயலோட சைடில் தான் கேரளா கல்ச்சர் அண்ட் ஆர்கிடெக்சர் தெரிகிற மாதிரி இருக்கிற இந்த லீலா அஷ்டமுடி ஹோட்டல் இருக்குது. இங்கேருந்து நம்மளால் அஷ்டமுடி காயலோட அழகை நல்லா பார்த்து ரசிக்க முடியுது. நேச்சர் அட் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் நீங்கள் பார்க்கணும்னா இந்த லீலா அஷ்டமுடி ஹோட்டலுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த 2 நாளும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இந்த லீலா ரிசார்ட் அஷ்டமுடி பார்க்க முடிஞ்சதுக்கு என் பொண்ணுக்கு தான் நான் தேங்க்ஸ் ரொம்ப சொல்லணும். இப்போ நாங்கள் ரூமுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். எங்களோட ரூம் 5th floorல இருந்துச்சு. இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதிதி தேவோ பவா அப்படிங்கிறது இவங்களோட லோகோ. நாங்கள் பேசிக்கான ரூம் பாத்டபோட ஏசி ரூம் தான் கேட்டிருந்தோம். அது நாங்கள் வர்றதுக்குள்ளே அப்கிரேட் ஆகி ட்வின் பெட்டோட பால்கனி வியூவோட ஜக்வசி இருக்கிற ரூம் எங்களுக்கு அலாட் ஆகிருந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த ரூம் டூர் பாருங்கள். 2 பெட்டு, சென்ட்ரலைஸ்ட் ஏசி, ஃப்ரிட்ஜு, டைனிங் டேபிள், டிவி, பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் மிரர், அயனிங் போர்ட், சேஃப்டி லாக்கர், கேலமிராஸ், அதோட மெயினான அட்ராக்ஷன் ஜக்வசி இங்கே இருந்துச்சு. நீங்கள் இந்த ரூம் டூர் பார்க்குறப்பவே நான் இந்த பேக்கேஜில் ஒரு நாளைக்கு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் 1 மணிக்கு வந்து செக்இன் ஆனோம். ஃபஸ்ட்டு சிப்பி மாலை போட்டு வரவேற்றாங்க. அடுத்து குடிக்கிறதுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அடுத்து சாயங்காலம் 4:30 மணிக்கு ஒரு ஹவுஸ் போட் ரைடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 மணிக்கு ஹை டீ, ஒரு சாயக்கடை மாதிரி செட்டப்பில் காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் தருவாங்க. நைட் லாபியில் கிளாசிக்கல் பரதநாட்டியம் இருக்குது. அடுத்து மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் பஃபே இருக்குது. இது போக ஸ்விம்மிங் பூல், இன்ரூம் டைனிங் சர்வீசஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி இந்த ஏரியாலாம் ஓப்பனாக இருக்கிறதுனால செகண்ட் டே எங்களுக்கு கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அப்போ அவங்க உடனே எங்களுக்கு ஏர் கூலரும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எப்படி இருக்கு? எது இடம்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே காற்று ஜிலு ஜிலுன்னு வீசுது இல்லையே. சூடு இருந்தாலும் காற்று அப்படியே சூப்பராக வீசுது. இங்கே ஃபுல்லு தென்னை மரம் அப்படியே பார்க்கவே அழகாக இருக்குது. அஷ்டமுடி காயல் வியூவும் சூப்பராக இருக்குது. இப்போது நானும் என் பொண்ணும் சாயங்காலம் 4:30 மணிக்கு ரெடியாகி காம்ப்ளிமெண்ட்ரி போட்டிங்க்காக போய்கிட்டுருக்கோம். அங்கே ஃபுல்லும் நல்ல பச்சை பசேல்னு எவ்வளோ செழுமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த போட்டில் இருந்து பார்க்குறப்ப சைடில் தெரியறது ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டு, ராந்தல்னு அதுக்கு பேர். இந்த 2 மாடி ஹவுஸ் போட்டில் நம்ம கீழேயும் உட்காரலாம், அல்ல மேலே வேணாலும் உட்காரலாம். நமக்கு வேணும்னா உங்ககிட்ட லைஃப் ஜாக்கெட்டை வாங்கி போட்டுக்கவும் செய்யலாம்.
ஃபஸ்ட்டு டே போட்டிங்கில் நாங்கள் கீழே உட்காந்தோம். செகண்ட் டே நான் மேலே ஏறி உட்காந்து அந்த லேக் வியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். போட்டில் நாங்கள் காயலோட வியூஸ், அங்கே இருக்கிற நீர் பறவைகள், அப்புறம் சைடில் தெரிகிற மரங்கள், வீடுகள் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்படியே அலை அலையாக அந்த தண்ணி போகிறப்ப அங்கேருந்து ஒரு குளிர் காற்று அடித்து நமக்கு அந்த போட்டிங் வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. இந்த போட்டு வந்து தேவள்ளி பிரிட்ஜு அதையும் தாண்டி கூட்டிகிட்டு போனாங்க அவங்க. அப்புறம் அந்த பிரிட்ஜிலேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு ரூட்டில் திரும்பி நம்ம இருக்கிற இடத்துக்கு, தங்கி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்தோம். இந்த வெள்ளைக்கொக்கு என்ன பண்ணுச்சுன்னா தண்ணிக்குள்ளே நீந்த, வெளியே பறக்க, அப்படியே அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு. அந்த ஹவுஸ் போட் அழகாக இருந்துச்சு. நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் விதவிதமான வியூஸை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே வந்தாங்க. மத்திய பிரதேஷ்லேருந்து ஒரு பொண்ணு சோலோ ட்ரிப்பாக வந்திருந்தாங்க. அந்த ஹவுஸ் போட்லேருந்து இந்த ரிசார்ட்டோட வியூ எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம வந்திருக்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஹை டீக்காக. அங்கே முறுக்கு, கேக்கு, சாண்ட்விட்சு, ஜூஸ் ஃப்ரீ எல்லாம் கொடுத்தாங்க. நல்ல காஃபி, டீ ரெண்டுமே இருந்துச்சு. எது வேணாலும் எடுத்துக்கிடலாம். உட்காந்து ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம். ஹாய் காய்ஸ். நாங்கள் இந்த 2 நாள் இங்கே தங்கி இருந்ததுக்கு அக்கமடேஷன் சார்ஜஸ்ஸு, 2 நாள் ஹவுஸ் போட்டிங் ட்ரிப்பு, அப்புறம் 2 நாள் காம்ப்ளிமெண்ட்ரி பஃபே பிரேக்ஃபாஸ்ட்டு, இது எல்லாமே சேர்த்து ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 16,537 ருபீஸை முதலே பே பண்ணியிருந்தோம். 2 days ஹை டீயும் இதில் இன்க்ளூடட் தான். அது போக எக்ஸ்ட்ரா 3,800 எங்கள் ஃபுட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட். அப்படியே மெதுவாக ரசிச்சுக்கிட்டே நடந்து மெதுவாக அங்கே இருக்கிற மரம், அப்புறம் பாருங்கள் தூரத்தில் போட்டு தண்ணியில் போகிறத பார்த்துக்கிட்டே, பொல்யூஷன் இல்லை, ஒரு சத்தம் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு அமைதியான இயற்கையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே வரோம். அங்கே பாருங்கள் தூரத்தில் இந்த தீவில் இருக்கிறவங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அந்த போட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நடந்து வந்து ஒரு மேடான புல்வெளி கிட்டக்க நாங்கள் வந்துட்டோம். ஈவினிங் சன் ஆகுது பாருங்கள். இந்த இடமே அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று அடிச்சுக்கிட்டு அங்கே பாருங்கள் சூரியன் செட் ஆக போகுது. தண்ணியெல்லாம் அப்படியே வளைஞ்சு அலையாக போய்கிட்டே இருக்குது. இப்போ தான் ஹவுஸ் போட் இல்லை, ஹவுஸ் போட் தானே? ஹவுஸ் போட்டில் வந்து இங்கே இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்தே ஒரு 1/2 hour ட்ரிப்பு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. அங்கே வெள்ளைக்கொக்கு, கருப்பு கொக்கு எல்லாம் அப்படியே பறந்து கொஞ்சம் நேரம் பறக்குது, கொஞ்சம் நேரம் நீந்தது. அப்படியே இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றி உள்ள பில்டிங் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். அதை சுற்றி இப்படி கார்டன், மரம், புல் அப்படி ரொம்ப அழகாக இருக்குது. மேலே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த சைடு அந்த கேரளா ட்ரெடிஷ்னல் லைட்டு, சுத்து விளக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த பக்கமாக வச்சுருக்காங்க. இனி எல்லாமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறோம். பாய். அப்படியே மெதுவாக மேலே ஏறி வந்தப்போ அங்கே பாருங்கள் சைடில் இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கேருந்து பார்க்குறதுக்கும் லேக் வியூ ரொம்ப அழகாக தெரியுது. ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு குளிக்கிறதுக்காக குட்டியான ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. அதை சுற்றி உட்கார்றதுக்குள்ள சீட்டிங்ஸும் கொடை எல்லாமே இருக்குது. சைடில் ஷவர் எடுக்கிறதுக்கு ரூமு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் எல்லாம் இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே அந்த மரத்தோட நிழலும் அப்படியே அந்த தகதகன்னு இருக்கிற சூரியனோட லைட்டும் சேர்ந்து அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்து அங்கே தெரிகிற சீனரி எல்லாம் எல்லோரும் வீடியோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக ஸ்டெப்பில் ஏறி மேலே போகிறோம். பாருங்கள் அங்கே என்னெல்லாம் தெரியுதுன்னு. நான் போகிறப்பே நீங்களும் பாருங்கள். இந்த இடம் 4 ஏக்கரில் இதோட கட்டடங்கள் மட்டுமே இருக்குங்கிறாங்க. 2-3 பிரிவாக இதோட தங்குற இடங்கள் இருக்குது. ஒரு சைடில் கேரளா டைப்பு பழைய கால 200 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற காட்டேஜ் ஸ்டே இருக்குது. சில காட்டேஜஸில் ஸ்விம்மிங் பூல் வந்து ப்ரைவேட்டாகவே இருக்குது. அது 2வது பில்டிங்கில் இருக்கிற 5வது மாடியிலேருந்து பார்க்குறப்பயே அதெல்லாம் தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது அங்கே உள்ள லாபி. இங்கே பாருங்கள் மரப்பெட்டி,
ரொம்ப கலைநயத்தோடு அங்கே பொருள்கள்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த சோஃபாவில் இருந்து நான் அந்த லைட்டு வெளிச்சத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த லைட்டு வெளிச்சத்தில் அந்த இடமே ரொம்ப ஜெகஜோதியாக காட்சி அளிச்சிச்சு. இங்கேயும் மேலே ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ தெரிகிற போட்டு வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. பாருங்கள், அங்கே உள்ள நைட் வியூ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேரளாவோட சுத்து விளக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். கோயில்கள் எல்லாம் முன்னாடி வைப்பாங்க. அது இந்த தூண்கள்லாம் இருக்கிற இடத்துல பாருங்கள், முன்னாடி கதகளி நடனக்காரர்கள் நம்மளை வரவேற்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த லைட்டு போட்ட சுத்து விளக்கோட காட்சி. அந்த ராத்திரி நேரத்தில் பார்க்குறதுக்கு இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் திரும்ப இந்த வழியாக எதுக்காக வந்தோன்னா, நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக கேரளியம் அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். டின்னர் வந்து நாங்கள் பஃபே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கேஸ் பிரச்சனை இருந்தாலுமே நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதை எங்களுக்கு அப்போ வீடியோ எடுக்க முடியலை. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பஃபே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ளேவர்டு யோகர்ட்டு, அடுத்து டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தாங்க, அடுத்து ஸ்டூடு ஃப்ரூட்ஸ் 3 லேயராக வச்சுருந்தாங்க. அப்புறம் எக்கு ரோஸ்ட்டு, சேப்பங்கிழங்கு ஃப்ரை, பாயில்டு எக்கு, வேக வச்ச சோளம், பேக்டு பொட்டேட்டோ, தக்காளி ஃப்ரை, பேக்டு பீன்ஸ், ஓட்ஸ் கஞ்சி, நான், மஷ்ரூம் கறி, சாம்பார், கடலைக்கறி, சட்னி, பொடி, இட்லி, தக்காளி சட்னி, கடலைப்பருப்பு பாயசம், உளுந்து வடை, பழைய சாதம், ஊறுகாய், ஃப்ரூட்ஸு, சலாட்ஸு, ப்ரெட்டு, ஸ்வீட்டு, ஜூஸஸு, வெள்ளரி, கேரட் ஜூஸு, கேக்ஸு, மஃபின்ஸ், டவுனட்ஸு, ப்ரெட் டோஸ்ட்டு, சாக்லேட் சிரப்பு, அப்புறமா இவ்வளவு ஐட்டம்ஸ் அவங்க நிறைய வச்சுருந்தாங்க. இன்னும் இருந்துச்சு மில்க்கு, காஃபி, டீ, மசாலா டீ, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம். அப்புறம் நம்ம இதில் பாலில் போட்டு சாப்பிட்ற அந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, சாக்கோ ஃப்ளேக்ஸு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. இதுவே வந்து கேஸு பிரச்சனை இருக்கிறதுனால தான் கொஞ்சமாக வச்சுருக்கோம், இல்லாட்டி இன்னும் நிறையா வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இட்லிலாம் நல்லா ஆவி பறக்கிற மாதிரி கீழே ஹாட் வாட்டரில் இருந்து ஆவி வந்து சூடாக இருந்துச்சு. தக்காளி சட்னி எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு தேவையானதெல்லாம் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு, ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, பப்பாயா இருந்துச்சு, வாட்டர்மெலன் இருந்துச்சு, சலாட்ஸ் இருந்துச்சு. இது அங்கே வச்சுருந்த அந்த ஃப்ரூட்ஸோடையும் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸையும் பற்றி இதெல்லாம் ஜூஸஸ்ஸு, மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் இருந்துச்சு, அடுத்தது பைனாப்பிள் ஜூஸ் இருந்துச்சு, வெள்ளரி ஜூஸு, கேரட் ஜூஸு அதெல்லாமும் வச்சுருந்தாங்க. அது வேணுங்கிறவங்களுக்கு அதை எடுத்துக்கிடலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக்டு ஐட்டம்ஸு. இங்கே ஒரு கேரட் பர்ஃபின்னு ஒன்று இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. கேக்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. டோனட்ஸ் பாருங்கள், இதெல்லாம் பேக் பண்ணது. இங்கே வந்து அந்த டோனட்ஸ்லேயே பல வெரைட்டிஸ் இருந்துச்சு. ப்ரெட் அல்வா ஒன்று வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு டேஸ்ட்டு. மற்றபடி பர்ஃபி அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ரெட்டை வேணால் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து லைவ் தோசை கவுண்டர். இங்கே வந்து நமக்கு என்ன தோசை வேணும்னு நம்ம ஆர்டர் கொடுத்துக்கிடலாம். அங்கே இருக்கவங்கக்கிட்ட என்னெல்லாம் பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டேன். நைட்டு தான் அப்பம் பரோட்டாவும் செய்வாங்க, காலையில் தோசை ஆம்லெட்டு இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இங்கேருந்து பார்க்குறதுக்கே அந்த லேக் வியூ நல்லா தெரியும். யார் வேணாலும் வந்து இங்கே உட்காந்து மார்னிங் அவங்களோட பஃபே சாப்பிடலாம் அப்படின்னு அங்கே உள்ள ஒரு செஃப் வந்து அது எல்லாமே சொன்னார். அங்கே எப்படி இது பண்ணுவாங்கன்னு. ஆம்லெட் போடுறதுக்கு அவங்க எப்போவும் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தோசையில் வந்து
கீ தோசை இருந்துச்சு, அதுக்கப்புறம் மசாலா தோசை இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆர்டினரி தோசையும் இருந்துச்சு. நம்ம என்ன வேணுமோ அங்கே வந்து இல்லை இவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டாலுமே அவங்க நமக்கு உள்ளே கொண்டு வந்து சர்வ் பண்ணி தருவாங்க. எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிடலாம். உள்ளேயும் இடம் இருக்குது, வெளியவும் அந்த வியூஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி நிறைய இடம் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பஃபேல கேஸ் ப்ராப்ளம் இருந்தப்பயுமே நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க. காஃபி, டீ, அதெல்லாமே மசாலா டீ எல்லாமே எத்தனை வேணாலும் எடுத்துக்கிடலாம். அந்த வியூஸ் பாருங்கள், அந்த ரெஸ்டாரண்ட் வியூஸை. அடுத்து நான் சாப்பிட்டுட்டு என் பொண்ணுக்கு ரூமுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா அவள் அங்கே வரல சாப்பிட்றதுக்கு. அதனால் ரூமுக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. நான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயல் மத்தியில் 2 போட்டுக்கு மேலே ராந்தல் அப்படிங்கிற ஒரு மிதக்கிற ரெஸ்டாரண்ட், ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டை கட்டியிருக்காங்க. அங்கே தான் நான் மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக ஏற்கனவே புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், பக்கத்துலேயே அந்த அரேபியன் சீயோட பேக் வாட்ரு எப்படி அந்த மத்தியான வெயில் நேரத்துலையும் தகதகன்னு அப்படியே அலையாக தண்ணி அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே சுற்றி பாருங்கள் மரங்களும் இதுவுமா இருக்குது. அதை ரசிச்சுக்கிட்டே இந்த போட்டில் உட்காந்து சாப்பிட்ற அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். பாருங்கள் 2 போட் இருக்குது. இது மேலே தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை கட்டியிருக்காங்க. எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் அதோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே உட்காந்து சாப்பிட்றதும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அங்கங்கே அந்த அரிக்கன் லைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, லாந்தர், அதை மேலேருந்து தூக்கி விட்டுருக்காங்க. அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட், ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு பேரே ராந்தல் அப்படின்னு தான். ஒரே சமயத்தில் இங்கே 16 பேர் உட்காந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போதைக்கு அங்கேருந்து மெயின் ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் ஃபுட்டை இங்கே எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இங்கேயுமே நாங்கள் குக் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே குக் பண்ண தான் செய்கிறாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த சீ ஃபுட் பிளாட்டரோட ஸ்டார்டர்ஸ் வந்துருச்சு. அப்பளம் கொண்டு வந்து மோர், அப்புறம் சலாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. தண்ணி வந்து சுடுதண்ணியும் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பாருங்கள். நெய்மீன் பிளாட்டர் உங்களுக்கு வேணுமா, இல்லை கரிமீன் பிளாட்டர் வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து கரிமீன் பிளாட்டர் வேண்டாம், நெய்மீன் பிளாட்டர் தான் வேணும்னு சொல்லியிருந்தோம். எல்லா ஐட்டம்ஸும் சேமாக தான் இருக்கும், ஆனால் அதை நெய்மீன் பிளாட்டருங்கிறப்ப அதில் ஒரு நெய்மீன் வறுத்து வச்சுருப்பாங்க. பாருங்கள், இது வறுத்த நெய்மீன், அது கூட 2 சைஸு சம்மந்தி வச்சுருக்காங்க, கேரட் எல்லாம் வச்சுருக்காங்க. சைடில் வச்சுருக்கிறது மீன் அச்சாறு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பீட்ரூட்டு தோரன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனும் முருங்கைக்காவும் போட்டு வச்சுருந்த ஒரு குழம்பு இருந்துச்சு. சாம்பார் இருந்துச்சு, பாயசம் இருந்துச்சு, மோர் குழம்பு இருந்துச்சு. இது வந்து மீன்லே வேறு ஒரு டைப்பு, இது சாம்பார். அதுக்கப்புறம் இது வந்து சின்ன மீனை பீரை பற்றிச்சதுன்னு தேங்காய் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பயறு கறின்னு சொல்லுவாங்க, அந்த வன்பயறு போட்டு. இது வந்து நெய்யில் பொரித்த கொஞ்சம் மீன்னா ப்ரான்ஸு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம கேட்க சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வந்து அந்த சீ ஃபுட் பிளாட்டரில் இருந்துச்சு. இதை தாலி ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ரூம் எது புக் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு ஆஃபரும் கொடுப்பாங்க. எங்களுக்கு 900 ப்ளஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல உட்காந்து இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இந்த மத்தியானம் லஞ்சை சாப்பிட்றது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு செஃப் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி கிடைக்கும் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். எல்லாமே சீ ஃபுட்டு தான் இது அப்படின்னு சொன்னார். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்டு இருந்தார். இங்கே வந்து நம்ம உள்ளே தங்கியிருக்கிறவங்க மட்டும்தான் வந்து சாப்பிடணும்னு இல்லை, வெளியே இருந்து வர்றவங்களும் இந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு முதலே ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து சாப்பிடலாம். ஒரு சமயத்தில் 16 பேர் உட்காந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுனால முன்னக்கூட்டியே ஆர்டர் கொடுத்துட்றது நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த நடுவில் இருக்கிறது கேரளா மட்டை ரைஸ்ன்னு சொல்லுவோம், நெய்மீன் பொரியல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து காலையில் நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பஃபே நல்லா சாப்பிட்ருந்தேன், நிறையா சாப்பிட்ருந்தேன்.
இருந்ததுனால இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவீங்களா எனக்கு தேவையானதை அப்படின்னு சொன்னப்போ இல்லை தந்துடுறோன்னு சொன்னாங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் பக்கத்தில் இருக்க ஹவுஸ் போட் வியூ எல்லாமே நல்லா தெரியுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு நான் அந்த இடத்த எல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டையும் அந்த ரிசார்ட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு மரப்பாலம் இருக்குது. சைடில் நம்ம ஈவினிங் ஹைட்டி அப்போ வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ள பார்க் மாதிரி இடம் எல்லாமே அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த எல்லாம் பார்த்துக்கிட்டே நான் மெதுவாக நடந்து வந்தேன். சைடில் பாருங்கள் இது மோட்டர் போட்டு, இதுவும் இவங்களோடது தான், இந்த லீலா ஹோட்டல்ஸ்காரங்களோடது தான். இதில் போகணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு தனியாக பே பண்ணி மன்ரோ ஐலண்ட் வரைக்கும் கூட போகலாம். நம்ம எங்கே போகணும்னு விருப்பப்படுறோமோ அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு தனித்தனி பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே எல்லா இடத்தையும் பசுமையாக வச்சுருக்காங்க. இந்த நம்ம போகிற பாதையிலேருந்து அந்த லெஃப்ட் சைடு போனால் தான் அந்த கேரளா டைப் ஆர்கிடெக்சர் இருக்கிற பழைய காலத்து 4 கட்டு வீடு அப்படின்னு சொல்கிற அந்த காட்டேஜஸ் எல்லாம் அந்த சைடு தான் இருக்குது. இது நம்ம ஈவினிங் ஹைட்டி அப்போ வர்ற சாயக்கடை. இப்போ அதில் ஆள் இல்லை, ஆனால் 4:30 மணிக்கு அப்புறம் இங்கே வந்துடுவாங்க. காஃபி டீ எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு அந்த போட்டிங் முடிஞ்சு வர்றவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக வச்சுருவாங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த பில்டிங்கோட வியூஸ் பாருங்கள், இப்படி தான் தெரியுது. செகண்ட் ஈவினிங் போட் ரைடு ஹைட்டி எல்லாம் முடிஞ்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி ரூம்லேயே நைட்டு டின்னரு ஆர்டர் பண்ணிட்டோம். ரூமுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்னைக்கு பொழுது அப்படி முடிஞ்சிருச்சு. சாட்டர்டே மார்னிங் எழுந்திரிச்சு கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்டு பஃபே சாப்பிட கேரளியம் ரெஸ்டாரண்ட் போனோம். நல்லா வெரைட்டிஸ் இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அன்றைக்கி மத்தியானம் 1 மணிக்கு செக் அவுட்டு. எல்லா இடமும் மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா சுற்றி பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாய்.